ஒரு பாட்டு பாடினாங்க. அதே கண்ணதாசன் இன்னொரு பாட்டு பாடி இருக்காரு பாருங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். இங்க இருக்கவங்களும் சரி நீங்களும் சரிங்க மேடம், இங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்கிறேன், இதுக்கு பதில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்லையே. அதுக்கு காரணம் உறவுகள்ங்கிறது முழுமையா நம்மளுக்கு முடிகிற அளவுக்கு வராது. அதை கண்டுபிடிச்ச பட்டினத்தாருக்கே தெரியாது. இது நிலையாமை தத்துவம். அதாம்மா, பணக்காரனா இருந்தாலும் உழைக்கிறவனா இருந்தாலும் வேலை பார்க்கிறவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. எது தெரியுமா கடைசி வரையிலும் வரும்? அவன் பண்ண தானமும் தர்மமும் புண்ணிய காரியமும் இப்படிப்பட்ட நல்ல செயல்களும் தான் பின்னால வரும்னு பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா கடின உழைப்புங்கிறது எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஒவ்வொரு கடின உழைப்புங்கிறதும் நம்ம செத்ததுக்கு அப்புறமும் நம்ம பின்னாடி வர்ற சன்னதிகளுக்கு பெருமை தேடி தரக்கூடியதுங்க. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினது நம்ம தஞ்சை பெரிய கோயில். இப்ப நம்ம எல்லாத்தையும் தமிழனா நிமிந்து இன்னைக்கு உலகமே ஆச்சரியப்பட்டு இருக்குது தமிழனோட பெருமைய. அதுக்கான காரணம் அன்னைக்கு உழைச்ச ஒவ்வொரு தமிழனோட உழைப்புங்க. அப்படிப்பட்ட உழைப்பு தான் நம்ம புகழ இந்த உலகத்துல கண்டிப்பா நிலை நாட்டும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், 8க்கு 10 தாட்டி சுனாமியும் நடக்கும் வர்ற ஊர் ஜப்பான். அந்த ஊர் இன்னைக்கும் வளர்ந்த ஒரு நாடா இருக்கிறதுக்கு காரணம் அந்த நாட்டு மக்களோட விடாமுயற்சியோட இருக்கக்கூடிய கடின உழைப்பு தான். அப்படிப்பட்ட ஒவ்வொரு கடின உழைப்பும் இந்திய இளைஞர்கிட்ட தூங்கிட்டு இருக்கு. அதை கண்டிப்பா தட்டி எழுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்திய நாடு தாங்க டாப். எப்படின்னு கேக்குறீங்களா? உலகத்திலேயே 48% இளைஞர்களை கொண்ட ஒரே நாடு நம் இந்திய நாடு தாங்க. எத்தனையோ குட்டி குட்டி நாடெல்லாம் முன்னேறும் போது நம்ம ஏங்க முன்னேற முடியாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடின உழைப்புங்கிறது எப்படி தெரியுங்களா மேடம்? நம்ம சன்னதியை விட்டுட்டு போறது மட்டும் வாழ்க்கை இல்ல. அதை எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சரித்திரத்தை படிக்க வச்சுட்டு போகணுங்க. எத்தனை நாளைக்கு அசோகர் மரணிட்டாருங்கிற வரலாற்றை மட்டுமே படிப்போம். நம்ம வரலாற்றை நம்ம வர்ற சன்னதிகள் படிக்கிறது எப்போ? அப்படி படிக்கணும்னா நம்ம கடினமா உழைக்கணும். அப்படி உழைச்சோம்னா கண்டிப்பா நம்மளோட சரித்திரத்தை வச்சுட்டு போகலாம். அது 1000 தலைமுறைகளுக்கு அப்புறம் என்ன மாதிரி குட்டி பொண்ணுங்க வந்து இதே மேடையில பேசுங்க. ஜார்ஜ் பெனார்ஷா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர். அவர் ஒரு வறுமையான குடும்பத்துல பிறந்தவர். அந்த வறுமையான குடும்பத்துல இருந்தப்போ கூட அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் போகுது, நம்மளுக்கு 7 பிறவிங்கிறாங்க. ஆனா நம்ம யாருமே அந்த 7 பிறவிய பார்த்ததில்ல. உண்மைதானுங்க மேடம்? நம்ம சொல்லிதான் கேட்டிருக்கோம், இது வரைக்கும் 7 பிறவியும் பார்த்ததில்ல. நமக்கு கிடைச்ச இந்த ஒரு பிறவிய கண்டிப்பா சாதிக்கணும்னு நினைச்சாரு. அவர்கிட்ட கொஞ்சம் இலக்கிய திறன் இருந்தது. அந்த இலக்கிய திறன் மூலமா அவர் கதைகளை எழுத ஆரம்பிச்சாரு. ஒரு நாடக ஆசிரியரா உயர்ந்தாரு. அந்த நாடக ஆசிரியரா உயர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் கடுமையா உழைச்சாரு. அவர் சொன்ன ஒரு வாக்கியம், உழைக்கணும் உழைக்கணும், சாகர வரைக்கும் உழைக்கணும், நான் உழைக்க உழைக்கதான் எனக்கு வாழணுங்கிற ஒரு ஆசையே வந்திருக்குன்னு அவர் சொன்னாரு. அதுதான் அவர் வீட்டை தேடி நோபல் பரிசு வர வச்சதுங்க. அப்படிப்பட்டதை தாங்க நம்ம கடுமையா உழைக்கணுங்கிறது.